கழுவி வடிகட்டி வச்சுட்டேன். இப்படி கீரை கடையிறதுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு, ஒரு தக்காளி, சீரகம் இதெல்லாம் நறுக்கி போடணும். வாங்க நறுக்குவோம். கீரைக்கு போட வெட்டி வச்சுட்டேன். இது கீரை கடைஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம். இது வெள்ளைப்பூடு, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும். கீரை வேக வைக்கிற சட்டியில் கீரையை அள்ளி வைக்கணும். எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டேன். இது கூட நம்ம வெட்டினது எல்லாத்தையும் போடணும். நாங்கள் போடுவோம். அடுப்பில் வச்சாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றி வேக விடணும். 10 நிமிஷம் கழித்து இதை என்ன செய்யணும், இப்படியே கரண்டி காம்பில் திருப்பி விடணும். இதெல்லாம் ஆச்சி சொல்லி கொடுத்தது. கரண்டி காம்பில் இப்படி திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு காமிக்கிறேன். இதை அப்படியே திருப்பி விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி பற்றலைன்னா இன்னொரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும். இன்னும் 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். கீரை வெந்துருச்சான்னு சொல்லி இப்படி எடுத்து அந்த காம்பை நசுக்கி பார்க்கணும். நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இந்த நசுங்கிருச்சு. அப்போ கீரை வெந்துருச்சு. வாங்க ஆறவும் கடையுவோம். அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மத்து வச்சு கடையணும். கீரையில் தாளித்து கொட்டுறக்காண்டி வெங்காயம், கடுகு, வத்தல் போட்டு உளுந்து போட்டு தாளித்து வச்சுருக்கேன். கடைஞ்சிட்டு இதை போடணும். உப்பு நிறைய இருக்கா? உப்பு கொஞ்சம் இதில் போட்டுட்டு இப்போ கடைய போகிறேன். இதே இப்படி நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சாச்சு நல்லா. நீ அவ்வளோதான். தாளித்ததை தூக்கி உள்ளே போடுவோம். தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம் மரக்கீரை.